வெல்கம் டு ஜியா ஃபுட் காம்பி. கார்த்திகை மாதம் வந்தாச்சு. கார்த்திகை தீபாவளிக்கு வீட்டில் ஸ்பெஷலாக இலையப்பம் பண்ணுவாங்க. நம்ம அது இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு அரை கப் பச்சை பயிறு உடைச்சது போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பூர்ணம் பண்ணுறதுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அது ஒரு 3/4 கப் தேவை. அதை நம்ம இந்த பேனில் போட்டுக்கலாம். அது உருகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி விட்டால் அப்புறம் இருறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா உருகட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இந்த கடாயில் ஃபில்டர் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடியில் தூசி ஏதாவது இருந்ததுன்னா அது க்ளீன் ஆயிரும். இது கொஞ்சம் கூட திக்காகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு தேங்காய் எல்லாம் போட போகிறோம். இது கொஞ்சம் திக்காயிருச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு போட்டுடலாம். அது கூட ஒரு 1.25 கப்பு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நிறைய தேங்காய் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு திக்காக வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நிறைய போட்டால் தான் அந்த இலையப்பத்துக்கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கூட தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் பருப்பு சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திக்காக வந்துருச்சு. நம்ம இந்த டைமில் ஏலஞ்சுக்கு போட போகிறோம். இந்த டைமில் ஏலமும் சுக்கும் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். அது கூட ஒரு ஸ்பூன் நெய். இப்போவுமே இந்த வெல்லம் செய்யும்போது நெய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம இலையப்பத்து கூட வச்சு சாப்பிட்டா நல்லா அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும். இது செஞ்சு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். நல்லா திக்காக அருமையாக எந்த இது கன்சிஸ்டன்சி வரணுமோ அது வந்துருச்சு பாருங்கள். இலையப்பம் பண்ணுறதுக்கு இப்படி வாழையை எடுத்துக்கோங்க. அது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இனி இதை சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். இது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டாக வச்சு இது நல்லா இலையினால வருது. இல்லைன்னா கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இலையை கட் பண்ணிவிட்டு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு பிசைறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் சால்ட், அதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேல் மாவு பிசைறதுக்கு நான் 1.5 கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன். நம்ம கொதிக்க வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு விடுக்கோங்க. இது நம்ம அப்படி பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்தளவு கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறினோன்னா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கோங்க. அதை நம்ம இலையில் வச்சு நல்லா தட்ட போகிறோம். நல்லா தின்னாக தட்டிக்கோங்க. அப்படி இடையில ஒட்டுச்சுன்னா கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்குவோம். நம்ம செஞ்சு வச்சுருந்த பூரணத்தை இப்படி சென்டரில் வச்சுக்கலாம். இப்படி லைட்டாக அப்படி பரப்பி விட்டுக்கோங்க. ஓரத்தில் வரக்கூடாது. அப்புறம் நம்ம 2 அப்படி மடக்க போகிறோம். மடக்கிட்டு இந்த இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த உள்ள போர்ஷன் வெளியில் வராது. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிடலாம். இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீமில் இப்படி வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். அது நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சா பார்க்கலாம். வெந்துருச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. சூப்பரான இலையப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் பிடிக்கும்.
இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.